அப்பா கண்டிஷன் போட்டாரு, நான் சொன்னவனதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. கணவர் கண்டிஷன் போட்டாரு, நீ இனிமே சினிமாக்கு க்ளோஸ், கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் சம்மதமா, நான் உந்தன் கூடல் வர சம்மதமா. இன்னொரு பானுமதியை கண்டேன்னு ஜெயலலிதாவை பார்த்து சொன்னார். எம்ஜிஆர் மியூசிக் பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாது, நான் சொல்றதை எடுத்துக்கோங்க. அப்போ பானுமாதை வந்ததுக்கு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த நிலையிலே மிகப்பெரிய உதவி செய்து அந்த உடல் இங்கே கொண்டு வர மாதிரி அதுக்கு உதவினார். ஆகவே இடையில் ஏதாவது பூசல் வரலாம். இந்த ஜோசியர் என்ன சொன்னார், 18 வயசுல தான் நடக்கும்னார். ஆமா, அந்த இடத்துல ஒரு விஷயம் வந்தது, அவங்க அப்பாவை மீறி. அந்த காலத்துல பானுமதி தான் அவருடைய வருங்கால கணவர் சைட் அடிச்சிருக்காங்க. ஆமா, அவங்க பானுமதியினுடைய கணவர் ராமகிருஷ்ணா அங்க போயிருந்தாரு, அங்க இறந்து போயிட்டு. ஆனா இன்னொரு பக்கத்துல அப்பா இல்லாம நம்ம கல்யாணம் பண்றதா, ஆமா எப்படி பண்றதா அப்படின்னு ஒரே வருத்தம். அது அந்த மாதிரிலாம் இல்லை, இவங்க ஆணா இருந்தாலும் சரி, இப்ப யாரா இருந்தாலும் இவங்க சொல்றதுதாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அந்த நாள் ஞாபகம் பகுதியில் சினிமா ஆய்வாளர் வாமன அவர்களை சந்திப்ப வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்ப பழம்பெரும் நடிகை பானுமதி அவர்களை 100ஆண்டு விழா, அப்படி என்ன சார் செஞ்சிருக்காங்க படத்துல? பானுமதி அப்படிங்கிறவங்க பார்த்தா இப்போ பொதுவாக தமிழ் சினிமாவில் ரொம்ப பெரிய ஜாம்பவான்களை சொல்லணும்னா எம்ஜிஆர் சிவாஜி அமைச்சு தான் சொல்லுவாங்க. அந்த எம்ஜிஆர் சிவாஜியே ஒரு பெரிய ஆதர்சமாக பார்த்த ஒரு பழம்பெரும் நடிகை. பழம்பெரும் நடிகை மட்டும் இல்லை, அவங்க எம்ஜிஆர் சிவாஜி நாடகத்தை நடிச்சுக்கிட்டு வாய்ப்பே இல்லாத அவஸ்தைப்பட்டுன்னு இருக்கும் பொழுதெல்லாம் இவங்களுடைய படம் ஸ்வர்க சீமா அப்படிங்கிற இவங்க நடித்த படம் 1945 ஒரு தடவை இல்லை பல முறை பார்த்ததாக சிவாஜி அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். அது சிவாஜியே ஆஹா அப்படின்னு ஒரு பிரமிப்போடு பார்த்த ஒரு நடிகை பானுமதி. திறமையிலும் அது போலவே. அப்படி நடிப்பாங்களா? இல்லை, ஆக்டிங். ஆமா, அப்படி நடித்து இருக்கிறதுனால தான் அவங்கள பிஎன் ரெட்டி அப்படிங்கிற மிகப்பெரிய தெலுங்கு சினிமாவினுடைய, இப்போ தெலுங்கு சினிமா அப்படின்னு எடுத்தா சில பேர் சொல்லுவாங்க இவ்வளவு படம் இருக்கு, ஆயிரக்கணக்கான படம் 1931-2 தெலுங்கு படம் வந்துகிட்டு இருக்கு. அப்படி வந்ததுல எந்த படம், ஒரு தெலுங்கு படம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் சொல்லுவாங்கன்னா மாயா பஜார் சொல்லுவாங்க. 57 வந்த படம், அதில் என்டிஆர் நடிச்சாரு, இவங்கெல்லாம் நடிச்சது, அந்த படத்தை சொல்லுவாங்க. ஆனால் மாயா பஜார் மாதிரியே படம் முன்னாடியே 37 வந்திருக்கு, தமிழ்லேயே வந்திருக்கு, தெலுங்குலேயே வந்திருக்கு. ஆனால் மல்லேஸ்வரி அப்படின்னு 1950-51 அந்த காலகட்டத்தில் என்டிஆரும் பானுமதியும் நடித்த படம் தான் தெலுங்கு சினிமா சரித்திரத்திலேயே மிகச்சிறந்த படம் என்று சிலரால் எண்ணப்படுகிறது. அப்படிப்பட்ட படத்தினுடைய கதாநாயகி பானுமதி. அது மட்டும் இல்லை, அவங்க ஆண்கள் எல்லாம் ஆண்கள் சொல்றது தான் ஒரு சட்டம்னு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆண்கள் எந்த ஆண்கிட்டையும் பணியாம நான் சொல்றது தான் சட்டம் அப்படின்னு வச்சு வாழ்ந்து காட்டியவர்கள் பானுமதி. அப்படி அது மட்டும் இல்லாமல் அஷ்டாவதானி அப்படின்னு சொல்றது பலவிதமான திறமைகள் கொண்டவர். அதாவது நடிப்பார், பாடுவார், பாட்டு நல்லா தெரிஞ்சதுனால இசையமைப்பார், பாடல் கூட எழுதுவார், கதை வசனம் எழுதுவார், இப்போ படத்தை இயக்குவார், தயாரித்தார், அவருடைய கணவரோடு சேர்ந்து ஒரு ஸ்டூடியோவை நிர்வாகம் செய்தார். இப்படியெல்லாம் அஷ்டாவதானின்னா 8 விஷயங்களை ஒரே காலத்தில் செய்யறவங்க. டி ராஜேந்தர் மாதிரி சொல்லுங்க. அது நீங்க டி ராஜேந்தர்னு அவரை யாரையும் நான் தாழ்த்தி கூறவில்லை, அவரும் பலவிதமான திறமைகள் உள்ளவராகத்தான். கதை வசனம் பாடல்கள் ஒளிப்பதிவு எல்லாம் பண்ணாரு. அது போல பானுமதி அவர் ஸ்டூடியோவில் வச்சு நடத்தலானா பண்ணல, ஸ்டுடியோ வச்சு நடத்திருக்காங்க. ஸ்டூடியோவே அவங்களுடைய மகன் பரணி அவங்களுடைய இப்ப வடபழனி தாண்டவனே பரணி ஸ்டூடியோ அப்படிங்கிறது ஸ்டூடியோவே அமைச்சாங்க. அவங்க நடிக்க ஆரம்பிச்சது 1939. அதுக்கப்புறம் சொந்தமாக படம் எடுக்க ஆரம்பிச்சது 1947. ஆனால் முதல்ல ஸ்டூடியோ அமைச்சது 1950. இந்த மாதிரி அமைச்சு பல 10 வருஷத்துக்கு மேலே அவங்க ஸ்டூடியோவை நல்லா நடத்திக்கிட்டு இருந்தாங்க தங்களுக்கே. அதன் பிறகு ஏஎல் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு கண்ணதாசனுடைய தமையன்,
அவர் வந்து அதை சாரதா ஸ்டுடியோங்கிற பேரில் அதை வந்து லீஸுக்கு எடுத்து சில வருஷங்கள்லாம் நடத்தினார். ஆனால் அந்த இடங்கள்லாம் இப்போவும் இருக்குது. அங்கே ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி இருக்குது, அதெல்லாம் அந்த இடங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி. ஸோ ஆகவே இப்படி ஒரு பெரிய ஒரு ஆண்கள் கோலோச்சுகிற உலகத்தில் ஒரு பெண்ணாக இருந்து தன்னுடைய சுயமரியாதையை இழக்காமல் இருந்தவர் ஒன்று. சுயமரியாதைன்னா ஆண்களுடைய உலகத்துல ஆண்கள் சொல்ற மாதிரி தானே கேட்கணும். பெண்கள் அது அந்த மாதிரிலாம் இல்லை. இவங்க ஆணா இருந்தாலும் சரி, இப்போ யாரா இருந்தாலும் இவங்க சொல்றதுதான் கேட்கணும். இவங்க வச்சதுதான் சட்டம். இவங்க வச்சதுதான் சட்டம். அந்த மாதிரி ஒரு கெத்தா சிங்கம், கெத்தா பெண் சிங்கம், எறும்பு முனை. ஆமா, எப்படி ஜெயலலிதா இப்ப சொல்லிட்டு அதே மாதிரி சபா இந்த விஷயத்தை நீங்க இப்படி சொல்லும் பொழுது ஒரு நல்ல இப்படி உங்களை மாதிரியா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நல்லா கோக்கும் பொழுதுதான் வேற ஒரு விஷயத்த சொல்ல முடியுது. எம்ஜிஆர் இவர் கூட ஆரம்பத்திலே நடித்தார். மலைக்கள்ளன் எம்ஜிஆர் இவங்களும் நடித்தாங்க. அதுக்கு அடுத்தது அலிபாபா 40 திருடர்கள் நடித்தாங்க, 2 பேரும். பானுமதியும் ஃபர்ஸ்ட் வண்ணப்படம் கேவா கலர். தமிழ் சினிமாவுக்கு தான் ஃபர்ஸ்ட், மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் கலர் படம் தமிழ் சரித்திரத்திலேயே. இந்தியாவில் இல்லை, தமிழ்ல. அதுக்கு முன்னாடி 52லயே ஆனன்னு ஒரு படம்லாம் இங்கிலீஷ் டெக்னிக்கலர்லயே வந்துடுச்சாங்க. அப்படிலாம் இருக்கிறதுனால 54 வந்த 4-5 வந்த 5 வந்ததுல கேவக்கா அதுல நடிச்சவங்க. எம்ஜிஆரோடெல்லாம் இந்த அளவுக்கு அவங்க நடிச்சு எம்ஜிஆரோட இப்போ சொன்னேன் உங்களுக்கு வந்து மலைக்கள்ளன், அலிபாபா, அதுக்கப்புறம் வந்து மதுரை வீரன், எல்லாம் பெரிய பெரிய வெற்றி படங்கள் எம்ஜிஆருக்கு. இது மாதிரிலாம் நிறைய படங்கள் நடிச்சவங்க எம்ஜிஆருக்கு அவங்க பெருமை தெரியும். அப்புறம் எம்ஜிஆர் நீங்க என்ன கேட்டீங்க? ஜெயலலிதா மாதிரின்னு கேட்டீங்க. இந்த இடத்த மறந்துடக்கூடாதுன்னா ஆமா, ஜெயலலிதா மாதிரி. அப்போ 1000 ஃபர்ஸ்ட் ஜெயலலிதா எம்ஜிஆரோட நடிக்கிறாங்க ஒரு சீனு. இந்த சீனு நடிச்ச அப்புறம் எம்ஜிஆர் சொல்றாரு, முதல்ல பானுமதிக்கு அப்புறம் ஒரு பெண் சிங்கம் போன்ற ஒரு நடிகையை நான் பார்க்கிறேன். எது வச்சு சார்? அவர் எது வச்சு சொன்னாரோ, அவர் வந்து உங்களுடைய ஆளுமை, அவங்களுடைய கம்பீரம், பயமின்மை இதெல்லாம் பார்த்துட்டு இன்னொரு பானுமதியை கண்டேன்னு ஜெயலலிதாவை பார்த்து சொன்னார். எம்ஜிஆர்னா எப்படிப்பட்ட நபராக இருந்திருக்க வேண்டும், ஆளுமையாக இருந்திருக்க வேண்டும் பானுமதி. அதான் விஷயம். அந்த இது ஆகவே நீங்க கேட்டீங்க இன்னொரு ஜெயலலிதா. எனக்கு ஒரு சந்தேகம், அப்படி புகழ்ந்த எம்ஜிஆர் தன்னுடைய நாடோடி படத்துல, நாடோடி மன்னத்துல பாதிலேயே வெளியேற்றிட்டாங்க. அது ஏன் சார்? ஆமா, அது நீங்க எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. இவ்வளவு பெரிய கொண்டாடானவங்க நான் பார்த்ததுல பானுமதிக்கு அடுத்து நீங்க ஒரு பெண் சிங்கம் ஜெயலலிதா சொல்லியிருக்கா, அப்பனா அவர் மனசை எவ்வளவு தொட்டு இருப்பாரு. ஆனா நாடோடி மன்னன்ல அவங்கள இது பண்ணிட்டு, அப்பனா மனசை பாதிச்சிருப்பாரு. நாடோடி மன்னன்ல அவங்கள நடிக்க வச்சாரு இல்ல, விரும்பிதானே நடிக்க வச்சாரு. அப்போ விரும்பி நடிக்க வைக்கும் பொழுது ரவீந்தர்னு எம்ஜிஆரோட ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு முஸ்லீம் பேர் தெரியாது, ஆனா ரவீந்தர்னு சொல்லுவார். அவர் எம்ஜிஆர் கிட்ட ஒரு காதலியை போல் செம்மல்னு தான் சொல்லுவார். செம்மல் அங்க வந்தார், செம்மல் அங்கு போனார், அப்படிதான் சொல்லுவார். அப்படிப்பட்ட ரவீந்தர் அவர் கூட இருந்தவர். அவர் நாடோடி மன்னனுக்கு டயலாக் வந்து வசனங்கள் எழுதினது கண்ணதாசனும் ரவீந்தரும் இணைந்து எழுதினார்கள். சரி, அதெல்லாம் எம்ஜிஆர் அவர் ரொம்ப விரும்புவார். ஏன்னா அவர் நான் எந்த இடத்துல என்ன விரும்பணும்னு தெரியுங்கிறது இன்னும் கூடுதலா அவரையும் போட்டார். ஸோ அப்படிப்பட்டவர் சொல்றார், இந்த அம்மா நடிக்க வரும்பொழுது ஒரு பாட்டு இருக்கு, சம்மதமா நான் உந்தன் கூடல் வர சம்மதமா அப்படின்னு சொல்லும்பொழுது எம்ஜி சக்கரபாணி கேட்டாராம், இந்த அம்மா எத்தனை தூரம் கூட வருவாங்கன்னு பார்க்கணும் அப்படின்னாராம். அது ஆரம்பத்திலேயே. அப்போ ஏன்னா இது எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் மற்ற படங்கள்ல நடிகர் மட்டும், நாடோடி மன்னன்ல அவரே தயாரிப்பாளர், அவரே இயக்குனர், அவரே நடிகர். இப்படிலாம் இருக்கும் பொழுது ஒரு இடத்துல சில பேர் சொல்றாங்க, இது அதிகமான பேர் சொல்லதில்லை இது, ஆனால் அது என்னுடைய ஆராய்ச்சியில் நான் ஃபாலோ பண்ணும்போது என்னன்னா, இந்த ராகம் வேணாமே இந்த பாட்டுக்கு, இந்த இடத்துக்கு இது வேணாம், இது இப்படி வச்சு வேற போட்டால் நல்லா இருக்கும்னு எம்ஜிஆர் நினைச்சா மிஸ்டர் எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க அவங்க இல்லையா, மிஸ்டர் ராமச்சந்திரன், மிஸ்டர் எம்ஜிஆர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க சாதாரணமாக தான் சொல்லுவாங்க. அவங்க அவரை விட 15 அவங்க முன்னாடிலாம் பெரிய ஆளில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அவரை விட எம்ஜிஆர் தான் முதல்ல நடிக்க ஆரம்பித்தார். ஏன்னா எம்ஜிஆர் முன்னாடி இவங்க 1924 சொல்கிறாங்க, 25ன்னு பல பேர் சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் 39லயே முக்கியமான வேடத்தில் வந்துட்டாங்க அவங்க தெலுங்குல. எம்ஜிஆர் வந்து 36 நடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் சின்ன வேடங்கள் தான் எம்ஜிஆருக்கு தொடர்ந்து கிடைத்தது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் எம்ஜிஆர் வந்து இவங்க மிஸ்டர் எம்ஜிஆர் மியூசிக் பற்றிலாம் உங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிறத எடுத்துக்கோங்க. அவர் தயாரிப்பாளர், டைரக்டர், அவருக்கு ஒரு காது இருக்கு, சொந்த படம் அப்படிலாம் இருக்கிறதுனால நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாடோடி மன்னன்ல அவங்க மேலே ஒருத்தன் வந்து ஒரு இதை வீசுவான், கத்தி வீசுவோன்னு முதுகில் பட்டு சாய்ஞ்சிருவாங்க. சாய்ஞ்ச அப்புறம் அவங்க படுத்து அவங்களுக்கு இது கொடுத்துட்டு இருப்பாங்க சிகிச்சை. அப்படி ராம் சிங்னு அந்த காலத்து நடிகர், பார்த்தாலே வில்லன் மாதிரி இருப்பார். இந்த படத்தில் நல்லவனா காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவர் வந்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா செத்துனாங்கன்றுவாங்க. எம்ஜிஆர் ஹோ அப்படிம்பாரு, அவ்வளோதான், அதோட முடிஞ்சது. அந்த அது நடந்தது அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய ஒத்துழைப்பு வந்து இடிச்சுது அங்கங்கிறதுனால. சரி, 2 பேர் அவங்களுக்கும் எம்ஜிஆருக்கும் நல்லா போச்சு. எத்தனையோ அவங்க அலிபாபா 42 எம்ஜிஆருடைய கைரேகை ஜாதகம்லாம் நல்லா பார்ப்பாங்க. இந்த அஷ்டாவதானிங்கிறதுல இன்னும் பல விஷயங்கள் அவங்களுக்கு இருந்தது. அப்போ எம்ஜிஆர் இதை பார்த்து நீங்க ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் வருவீங்க. பானுமதி சொல்லியிருக்காங்க. முன்னாடி யார் சொன்னாங்களோ அது அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, நடந்திருக்கு. ஆமா, பிற்காலத்துல என்ன சொன்னாங்கன்னா எம்ஜிஆருடைய ஜாதகம் வந்து சாதாரண ஜாதகம் இல்ல, முன் ஜென்மத்துல அவர் வந்து ராஜாவுடைய மகனாக இருந்திருப்பார், அவர் அந்த மாதிரி இருந்திருப்பார், அந்த மாதிரி இருந்திருக்கு. அவருக்கு ஒரு பெரிய ராஜயோகம்ங்கிறது நிறைய ராஜயோகம்னு, அது வந்து ராஜாக்கள் யோகம் மட்டும் இல்லை, ராஜாக்களுக்கான யோகம் இல்லை. ஒருத்தருக்கு நல்ல யோகம் இருந்தால் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவருக்கு உண்மையாகவே மகாராஜ யோகம், அதாவது நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு யோகம் சொன்னது. இதை பிற்காலத்தில் சொன்னாங்க. இது எப்ப இதை அவங்க வந்த அப்புறம் சொன்னாரு. அது அவங்க ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. ஆகவே அந்த மாதிரி எம்ஜிஆரோட அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல இடிச்சா கூட எம்ஜிஆர் பிறகு அவங்கள வந்து எம்ஜிஆர் அஃப்கோர்ஸ் அவருக்கு வயதாக இப்போ பெரிய கதாநாயக நடிகர்களுக்கு என்ன முக்கியம்னு சொன்னால் அவர்களுக்கு வயது கூட கூட அவர்களோடு நடிக்கும் நடிகையர்களுடைய வயது குறைய வேண்டும். அப்பதான் இளமையா தெரியும். 45 அப்படின்னா இது 25, 40 50 இது 18, 58 இது 16 அப்படி போகும் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு இது நடக்கும். அது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியது. அது போன்ற இடத்துல பானுமதி அவங்க கூட நடிக்கலனாலும் அவர் முதலமைச்சராகி அதன் பிறகு அவர் வந்து 1984 பின்னடைவு இருந்தது இல்லையா அவரோட ஆர்வம். 85 அவர் என்ன பண்ணாரு, பானுமதியை வந்து அரசு கர்நாடக இசை பள்ளி கல்லூரிக்கு தமிழ் இசை கல்லூரிக்கு அவர் வந்து கர்நாடக இசை தமிழ் இசை கல்லூரிக்கு அவர் வந்து தலைவரா போட்டார், இயக்குனராகவும் போட்டார். அப்போ அது 85. அப்புறம் 86 அவருடைய மகன் பானுமதியினுடைய மகன் அமெரிக்காவுக்கு மெடிக்கல்லாம் படிச்சுட்டு அமெரிக்காவெல்லாம் போயிட்டாரு. அங்கே இருந்தார். அங்கே பானுமதியினுடைய கணவர் ராமகிருஷ்ணா அங்கே போயிருந்தார். அங்கே இறந்து போயிட்டார். யாரு? பானுமதியினுடைய கணவர் அங்க இறந்து போன போது அப்போ அவருடைய உடலை அங்கே பண்ணலாம், இல்லைன்னா இங்கதான் அப்போ பானுமதி இங்கதான் கூட்டின்னு வரணும்னு விரும்பி இருக்காங்க. அப்போ அதை வந்ததுக்கு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த நிலையிலே மிகப்பெரிய உதவி செய்து அந்த உடல் இங்கே கொண்டு வர மாதிரி அதுக்கு உதவினார். ஆகவே இடையில் ஏதாவது பூசல் வரலாம், புரியுதா? ஏன்னா there cannot be 2 swords in the same sheath. ஒரே உரையில 2 வாள் இருக்க முடியாது. இல்ல, நாடோடி மன்னன் வந்து அவர் ஒரு இக்கட்டான காலத்துல எடுத்து ஏன்னா செலவு பண்ணி இது. ஆமா ஆமா, படம் இட்டானா ஆமா, இல்ல அந்த மாதிரி நாடோடி. ஆமா, அப்படி அந்த கட்டத்துல அதனால ஒரு இது சார் இவ்வளவு கூட நடந்திருக்கு சார். அவங்க எங்கதான் பிறந்தாங்க அது தெரியணும் இல்ல சார்? ஆமா, எப்படி படத்துல வந்தாங்க எங்களுக்கு தெரியணும் இல்ல? நல்ல விஷயம். அவங்க அதை சொல்றதுக்கு முன்னாடி நடிக்க வேண்டும் என்ற ஆவல் சிறிது கூட இல்லாத ஒருவர் பானுமதி என்று அவரே பல முறை சொல்லியிருக்கிறார். அவருக்கு நடிகை ஆகணும்னு ஆசை இல்லை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியில் ஒரு ஈகோவும் உண்டு. அந்த ஈகோவில் என்னன்னா, நீ இப்படி நடிக்கணும், நீ அப்படி நடிக்கணும், நீ இந்த இடத்துல இதை திருடிடுற, நீ இப்போ அழணும்,
எல்லாரும் இயக்குனர் சொல்ற மாதிரி கேட்டு கேட்டு என்னெல்லாம் செய்யணும். அப்படியெல்லாம் செய்யறவங்க இல்லை. அவங்க சொல்லி எல்லாரும் இயக்கிறவங்க. அவங்களுக்கு மற்றவங்க சொல்லி 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 இயக்கப்படுகிற நிலை அவருக்கு நிச்சயமாக தோதுபட்ட ஒரு நிலை அல்ல. ஆகவே அவர் விரும்பவில்லை. சரி, ஆனாலும் எப்படி வந்தார் அப்படின்னு போனால் ரொம்ப சுருக்கமாக எனக்கு கொஞ்சம் நூலமான விஷயம் இருக்கு. சுருக்கமாக என்னன்னா, அவங்க அப்பா பொம்மராஜு வெங்கட சுப்பையா அப்படின்னு பேர் அவங்க அப்பாவுக்கு. அவங்க அப்பா வந்து இந்த வெங்கடகிரி சமஸ்தானத்தில் ஒரு வருவாய் ஆய்வாளர், ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு வந்து சில இதெல்லாம் சரியா சொல்றது இல்லை. 2 பசங்க இருந்தாங்கன்றாங்க, அதை பற்றி விவரமே தெரியல. பானுமதி தான் பெரிய பொண்ணு, அது கீழே ஒரு தங்க இருந்ததை பற்றி பானுமதியே குறிப்பிடுகிறார். இவங்களை பற்றிலாம் யாருமே குறிப்பிடுறதில்லை. வினோதமான விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அவங்க அப்பா இப்படி இருந்தவருக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஏதோ ஒரு காரணத்தினால் வறுமை வருகிறது. அது எப்படி வறுமை வருகிறது அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு கதை சில பேர் சொல்றாங்க. அது என்ன நிரூபிக்கப்பட்டதா தெரியல. என்னன்னா, அவருக்கு ஏதோ ஒரு பெரிய குடும்பத்தில் வந்து அவர் தத்தெடுக்கப்பட்டு ஏராளமான செல்வம் வருவதாக இருந்து, அந்த செல்வம் தத்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் செல்வத்தை கொடுத்தா கூட அதில் வந்து கோர்ட்டில் வந்து வழக்காகி அந்த வழக்கு ஹைகோர்ட் வரைக்கும் போய் அதை சண்டை போட்டு பிடுங்கிறதுக்குள்ள இவருடைய பணம் எல்லாம் போய் அந்த பணமும் வராமல் போய் இப்படி இக்கட்டான ஒரு நிலையில் அவர் இருந்தார் என்பதை சுருக்கமாக உங்களுக்கு சொன்னேன். இப்படிப்பட்ட நிலையில இந்த அவங்க ஆனா ஒண்ணு, அவர் வந்து கர்நாடக இசையில வல்லவர் அவங்க அப்பா. அவர் என்ன, ஆமா, சின்னையா பந்துலு அப்படிங்கிற ஒருத்தர் தியாகராஜனுடைய சீடர் பரம்பரையில் வந்தவர். அவர்கிட்டயே இவர் கத்துருக்கார். அதே மாதிரி அவங்களோட பிறப்பு எப்படின்னு கேட்டா, அவங்க அப்பா ஒரு பிராமின், அவங்க அம்மா வந்து கலாவந்துலு அப்படின்னு தெலுங்குல சொல்லுவாங்க. அதாவது இசை பாரம்பரியம் உள்ள ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர். சரஸ்வதினு பேரு. இசை வெள்ளாளர் ஆன மாதிரி, கருணாநிதி இல்ல, நீங்க அரசியல் வார்த்தைகள்லாம் எடுக்காதீங்க. அந்த மாதிரியான ஒரு பின்புலம் உள்ளவர். ஒருத்தர் தானா அந்த உள்ளவர். MS சுப்பலட்சுமியும் அப்படி ஒரு இதுல இருந்தா வந்தாங்க. கேட்டேன் சார். ML வசந்தகுமாரியினுடைய அம்மா லலிதாங்கி அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில இருந்தா வந்தாங்க. எத்தனையோ பேர் அப்படி வந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு நிலையில அவங்க இசை அவரோட சூட பிறந்து விட்டது. நீங்க சொல்றது பார்த்தா அவங்க தெலுங்குக்காரங்களா? தெலுங்குக்காரங்க தான். ஓங்கோல் பக்கத்துல, ஓங்கோல் முக்கியமான இடம். அந்த ஓங்கோலுக்கு பக்கத்துல தொட்டேவரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு அக்ரஹாரத்துல பிறந்தவர்கள். அப்ப சமஸ்தானம் சென்னைலாம் அங்கல்ல. ஆமா, அங்க அந்த இதுல. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல அவங்க பிறந்து இசையோடு வளர்ந்து சின்ன வயசுல ஸ்கூல்ல எல்லாம் இருக்கும்போது ரொம்ப அவங்களுடைய நிறம் வந்து பொன் நிறமா இருப்பாங்க. நல்ல ஒரு பார்வைக்கு நல்லா இருந்திருக்காங்க சின்ன வயசுல. அப்பவும் அப்படிதான் இருந்தாங்க. அப்போ சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பாங்க, பையன் மாதிரி இருப்பாங்க. ஆமா, அப்படியே ஒரு விக்கிரகம் மாதிரி இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாம் சம்ஸ்கிருதமும் நிறைய சொல்லி கொடுத்தாரு. சம்ஸ்கிருதத்துல முகுந்த மாலையெல்லாம் ரொம்ப அற்புதமான இருக்கு. சொன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும், நான் இப்போ சொல்லலை. அதே மாதிரி சௌந்தரிய லஹரி அப்படிங்கிறதெல்லாம் முழுக்க அவங்க சொல்லுவாங்களாம். அது போல அந்த சம்ஸ்கிருதத்துல இதெல்லாம் சொல்ல முடிந்தா நான் உச்சரிப்பெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும். ஸோ அவங்க கர்நாடக சங்கீதம் கற்றுக் கொடுத்துருக்கு. கர்நாடக சங்கீதம், சம்ஸ்கிருதம் எல்லாம் கொடுத்து வந்து சின்ன வயசுல ஸ்கூல்ல வந்து அவங்க வந்து மகாலட்சுமி வேஷம் ஒருத்தரை போட்டிருக்காங்க ஸ்கூல்ல. அதே மாதிரி அவருக்கு ராமருடைய வேஷம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் போட்டு வந்து இதெல்லாம் ரொம்ப நம்பிக்கை அவங்களுக்கு வந்து நம்மளுடைய பூஜை முறைகள், பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் அவங்க சினிமா நடிகையான பிறகும் அதெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படிலாம் வந்துட்டு இருக்கும் பொழுது அவங்க அப்பாவுக்கு வறுமை வந்து விட்டது. அப்போ அவருக்கு ஒரு பயமும் வந்து விட்டது. நாம் இறந்து போனால் நம் பெண்ணுக்கு ஒரு திருமணியமாவது செஞ்சு வைக்க வேணாமா, அதோட நம்ம போயிட்டேன்னா என்ன பண்றதுன்னு முயற்சியெல்லாம் பண்ணார். ஒருத்தன் வந்து ஏதோ அங்கஹீனமா ஒருத்தன் வந்தான். அப்புறம் ஒருத்தன் 3வது 2 பொண்டாட்டி போய் 3வதா வந்தான். என்னடா இதுன்னு நிற்கும் பொழுதுதான் அவருடைய அந்த நட்பு வட்டத்திலே அவருக்கு சி புல்லையா அப்படிங்கிற மாபெரும் தெலுங்கு சினிமால ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு இயக்குனர், பெரிய இயக்குனர் சி புல்லையான்னு பேரு. அந்த சி புல்லையா தான் நீங்கள்லாம் பார்த்துருப்போம். லவகுஷாங்கிற ஒரு படம் NTR நடிச்சது, அவங்களோட 1964 வந்தது, அதை பார்த்துருப்போம். அதையும் அவர் தான் எடுத்தார். ஆனால் 34லயே அவர் லவகுஷா எடுத்து அதை 8 முறை 9 முறை பானுமதியே பார்த்துருக்கிறார். அவரை பார்த்தாலே எப்படி இருக்கும்னா, சினிமாலேயே யாரும் அவர் நினைச்ச சினிமால வாய்ப்பு வருதுன்னு, ஏற்கனவே பொண்ணுக்கு கல்யாணம் மாட்டேங்குது, சினிமால சேர்ந்தா சுத்தம் கல்யாணம்ங்கிறது மறந்துட வேண்டியதான் நினைச்சார் அவர்.
இது என்னடா பண்றது? ஆனா அந்த சி புள்ளையா மரியாதைக்குரியவர். அங்க இருக்கிறவங்கெல்லாம் வந்து நீங்க ஸ்ரீ ரஞ்சனின்னு ஒரு அம்மா நினைக்கிறேன். ஸ்ரீ ரஞ்சனிங்கிற அம்மா தான் இந்த பராசக்தியில கல்யாணியா வருவாங்க. அவங்க ஸ்ரீரஞ்சனி ஜூனியர்னுவாங்க, ஸ்ரீரஞ்சனி சீனியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் நடிச்சு அவங்களே தாய் மாதிரி அங்க பார்த்து கொண்டு அவங்க வந்து விக்ரயம் அப்படிங்கிற படத்துல அவர் வந்து 39ல் அவர் உள்ள போயிட்டார். அப்படி போயிட்டாருங்கிறதுனா அவர் பணம் ஃபர்ஸ்ட் படம் நல்லா பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சி புள்ளையாகும் மாலதி மாதவம் தர்மபத்தினி 1 2 3 அப்படின்னு படம் போயிட்டே இருக்கு. அது படத்துல சேர்க்க வேண்டாம் தான் அவங்க அப்பா நினைச்சார். அப்போ அவங்க குரு கிட்ட கேட்டார், இந்த மாதிரி வருது நான் என்ன பண்றதுன்னு. அவர் சொன்னார், தப்பு இல்லை, எந்த கலையும் நல்லதுதான், உன் பொண்ணே போல் உன் கண்ணுக்குள்ள வைக்கிற மாதிரி காப்பாத்திக்கோ, நல்லா வருவா அப்படின்னு அவருடைய குரு கொடுத்தார். ஜோசியர்கிட்ட போனார், இது சொல்லிடுறேன். ஜோசியர்கிட்ட போனோம். ஜோசியர் சொன்னார், நீ எவ்வளவுதான் பண்ணாலும் இவளுக்கு 15 வயசு 16 வயசு ஆகுது, இப்போ ஒன்றும் கல்யாணமே ஆகாது, 18 தான் கல்யாணம் ஆகும், ஆனா கலைத்துறையில இவளுக்கு உன்னதமான நிலைக்கு வருவாள் என்று அனுப்பிவிட்டார். இவர் கலையில 1 2 3 நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இல்ல சினிமால போயிட்ட பொண்ணு தவறி போயிடுவாங்கன்னு அப்படி ஒரு எண்ணம். ஆமா, அப்படி ஒரு அப்பாவுக்கு அதுதான். அவர் இதெல்லாம் போடும்போது, ஒப்பந்தம் எல்லாம் போடும்போது யாரும் தொடக்கூடாது, என் பொண்ணு மேல சாயக்கூடாது, என் பொண்ணு சும்மா கையெல்லாம் மேல வைக்க கூடாது, இப்படி எல்லாம் ஒப்பந்தம் போட்டு தான் அவர் பண்ணார். ஜாக்கிரதையா இருக்கணும்னு. அப்போ இவங்களுக்கு 18 வயசு வந்தது. அந்த ஜோசியர் என்ன சொன்னார், 18 வயசுல தான் நடக்கும்னார். ஆமா, அந்த இடத்துல ஒரு விஷயம் வந்தது, அவங்க அப்பாவை மீறி. எப்படி சார்? அதுதான் பெரிய விஷயம். அப்ப என்னன்னா, கிருஷ்ண பிரேமான்னு ஒரு படத்துல இவங்க அடுத்தது நடிக்க வச்சிருந்தாங்க. பானுமதி அப்பா சொல்லு பேச்சு கேட்கறவங்க தானே? ஆமா, அப்பாவை சொல்லிதான் கேட்கறவங்க. அவங்க சொல்லி மீறி எதுவும் நடக்க மாட்டாங்க. ஆமா, நடக்க மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க. ஆனா காதல்னு வரும்பொழுது அதெல்லாம் சில பேருக்கு மறைக்கும், சில பேருக்கு அப்படி இருந்தாலும் அப்பா ஒன்றுதான் அங்க வெயிட் பண்ணுவாங்க. சில பேர் நாம் ஓடி போலாமா, நீ போலாமா, நான் போல கேட்க மாட்டாங்க, வெயிட் பண்ணுவாங்க. அவங்கள கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் தான். என்ன நினைப்பாங்க நல்லவங்க, என்ன நினைப்பாங்கன்னா எல்லாருடைய ஒப்புதலோடு நடக்க வேண்டும் நினைப்பாங்க. அந்த மாதிரி தாய் தந்தையும் இருக்க வேண்டும், ஒப்புதல் கொடுப்பார்கள். இல்லை இப்படி வரப்பா இருக்கான், கொடுக்க மாட்டான்னு இருந்தான்னா அது வேற. அந்த மாதிரி நிலையில அங்கதான் வருகிறார் இவருடைய வருங்கால கணவர் ராமகிருஷ்ணா. எப்படி சந்திக்கிறாங்க? அவங்க ஒரு அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் HV பாபு அப்படிங்கிறவர் தான் அந்த படத்தினுடைய டைரக்டர். அது வந்து கிருஷ்ண பிரேமா அப்படின்னு தெலுங்கு படம். அந்த HV பாபு சொல்றாங்க, அவன் ஏதாவது சொல்லிட்டு நீ அப்படி இல்ல அந்த மாதிரி இல்ல ஹேண்ட் கர்ஜீவால வாயை மூடிட்டு சிரிச்சுட்டே இருப்பார் அவர். எனிஹவ் வாட் எவர். அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு அந்த PS ராமகிருஷ்ணா வருங்கால கணவர் இருக்காரு, எல்லாரும் அங்க இருக்கிறவங்க இப்போ இந்த காலத்துல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரை பத்தி ஒப்பாரி வைப்பாங்க. அவனை மாதிரியான ஒரு துரதிஷ்ட பிடிச்ச பிறவி கிடையாதுயா, பாவையா, சாப்பிடறதுக்கு இருக்காதியா, வீட்டுல இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த காலத்துல எப்படி இருக்கு, ஒவ்வொருத்தரும் ராமகிருஷ்ணா இருக்கானே தங்கமான பையன், எல்லாம் நல்லா பண்ணுவான் அப்படின்னு இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரை பத்தி எல்லோரும் போழ்கிறார்கள். இதெல்லாம் இவர் காதல் விழுது. யாரு? பானுமதி காதல. பொதுவா ஒருத்தனை பத்தி ஒருத்தர் நல்லா வரவேற்கணும்னா 4 பேர் அவனை பத்தி நல்லா சொல்லியிருந்தா நல்லா வரவேற்பாங்க. பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க, பாசிட்டிவாவே சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆச்சரியமா இருக்கு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவன் வந்து எப்படி இருக்கார் அப்படின்னா, தன்னுடைய கடமை உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, பொம்பளைகள் இருக்கிற வேலை உண்டு, பொம்பளைகள் இருக்க, ஆமா, நடிகைகள் இருக்கிற பக்கத்துல இது வர்றது கிடையாது, வேலை வந்தா சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது, இப்படி ஜாக்கிரதையா இருக்காரு. ஏன்னா அப்படி இருந்தா தான் இருக்க முடியும் ஒரு இதுல. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அப்படிலாம் இருக்கும் பொழுது அவரை பார்த்து நோக்கி இந்த அம்மாவினுடைய மனசுல மகா பயங்கரமான காதல் வந்து விடுகிறது. அவங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், இவங்க ஒரு பெரிய நடிகை. ஆமா, பெரிய. அப்போ அந்த காலத்துல அவங்க பெரிய நடிகை இல்லை, அந்த காலத்துல பெரிய நடிகை கிடையாது. அவங்க 5 படத்துல நடிச்சிருக்காங்க, ஒரு இது இருக்கு, ஒரு அவங்க நடிச்சிருக்காங்க, ஒரு அழகா இருக்காங்க, போட்டிருக்காங்க, எல்லாரும் பண்ணிக்கிறாங்க, எல்லாரும் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க. ஆனா இப்படி வந்து 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 என்ன ஆயிடுதுன்னா, அது எல்லை மீறி அவங்களுக்கு அவரை எப்படி பார்ப்போமா மற்றவங்க கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த அம்மா அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கு இங்கிற அளவுக்கு இது போயிருந்தாங்க. ஆத்திரம் கொண்டவர்க்கே சாத்திரம் ஏது கெடினார் பாரதியார். அந்த மாதிரி எல்லை மீறி போயிட்டு, ஆனா அந்த மனுஷனுக்கு இவங்களை பத்தி ஒண்ணும் இல்லை. அந்த காலத்துல பானுமதி தான் அவருடைய வருங்கால கணவர் சைட் அடிச்சிருக்காங்க. ஆமா,
அவருக்கு சுத்தமா தெரியல. இதெல்லாம் இருக்கும் பொழுது அங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு தெரியுது. சரி சார், இந்த பானுமதி எப்படி ராமகிருஷ்ணன் கிட்ட காதல் சொன்னா அது தெரியணும் இல்ல? ஆமா, எப்படி சொன்னாருன்னா சொல்லிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் இப்போ முதல்ல அவரை பத்தி பேசினாங்கல்ல. அப்போ நம்ம இவனுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணிடணும், நம்ம ராமு இவனுக்கு நல்ல விஷயம் பண்ணி நாம முன்னிருந்து பண்ணணும். அவங்க அப்பா கிட்ட லைட்டா சொல்லி பார்த்தா அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு பேசுறாரு. பேசுனா அவர் அம்மா கேட்கிறாரு, அவர் ஒத்துக்கிற மாதிரி இல்ல. என்னது அவன் ஏன் அவன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் குடும்ப பின்னணி அவங்க அப்பா என்னது அப்படின்னு கேட்டா ஸ்கூல் இன்ஸ்பெக்டர். ஸ்கூல்ஸ் எல்லாம் சரியா நடக்கிறதா இன்ஸ்பெக்ட் பண்ணின்னு இருக்கிறவர். அவன் வந்து சாதாரண குடும்பம், பணம் அதிகமா இல்லாத குடும்பம், சாதாரண நல்ல குடும்பம். ஆனாலும் வந்து பணம் இல்லை, இது இல்லை. இப்போ இந்த சினிமால இருக்கான். இவனுக்கு என்ன ஒரு அப்பா, ஒரு பொண்ணுடைய அப்பா நல்ல இடத்துல கட்டி போறது ஆசை தானே படுவாங்க. அது இயற்கை தானே. இதெல்லாம் பானுமதி சொல்லியிருக்காங்கன்னா கூட சில விஷயங்களை அவங்க சொல்லாம மறைக்கிறாங்க. என்னன்னா அவங்க அப்பா இதை சுத்தமா விரும்பல. இந்த காரணத்தினாலதான் அவங்க பானுமதியை சுத்தி இருக்கிறவங்க எப்படியாவது இந்த திருமணத்தை நடத்தி நாங்க முடிச்சிருவோம் அப்பறம் ஓடி போய் கல்யாணம் பண்ணி. ஆமா ஆமா ஆமா, வீட்டு விட்டு ஓடி போய். ஆமா, அந்த முடிவுக்கு வந்துடுறாங்க. முடிவுக்கு வந்தது மட்டும் இல்ல, அது கமலா அக்கா, கமலா அக்கையா அப்படின்னு ஒரு அம்மா, அவங்க அங்க தெரிஞ்சவங்க. அவங்க நல்ல இது கமிஷனர் ஆஃப் போலீஸ் பாத்திரோன்னு அந்த காலத்துல PATRO பாத்திரம். அவங்ககிட்ட சொல்லி நாங்கள் கல்யாணம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏதாவது அவங்க அப்பா சைட்லயோ குண்டர்கள் தடியர்கள் சைட்ல வந்து ஏதாவது பண்ணாங்கன்னா நீங்க போலீஸ் இது கொடுக்கணும் அப்படின்னு போலீஸ் எல்லாம் நிக்குது. அந்த அளவுக்கு நின்றுட்டு கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க. கல்யாணம் நடந்து விடுகிறது. இந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பக்கம் அவர் சொல்றாரு, இதெல்லாம் நான் விரும்பல, அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லிதான் நான் விரும்புறேன், நீங்க அது பண்ண வேண்டாங்கிறாரு. அப்போ இந்த அம்மாவுக்கு ரொம்ப இதுவா இருக்கு, சோகமா இருக்கு. இவர் கல்யாணம் பண்ண வேணான்றாரு, அப்பாட்ட போனா நடக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு இவங்க வருத்தப்படுறாங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல அப்பா இல்லாம நம்ம கல்யாணம் பண்றதா, ஆமா எப்படி பண்றதா அப்படின்னு ஒரே வருத்தம். கடைசியில அவங்க கல்யாணம் எல்லாம் நடக்குது. அது கல்யாணம் வந்து டவுன்ல நடக்குது, ஜார்ஜி டவுன்ல. அப்படி நடந்துட்டு அங்க ஒரு இடத்துல, ஆமா, அப்புறம் இங்க இருந்து வந்து ஆழ்வார்பேட்டையில இருக்காரு. வீனஸ் காலனின்னு இந்த காலத்துல இருக்கு. அது வீனஸ் காலனி பக்கத்துல ஒரு வீட்டுல இருக்காரு அவங்க அப்பா. பெருசா ஒரு வீடு கூட இருக்காது. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்ல, அவங்க அப்பாவுக்கு சொல்றேன். அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டின்னு வராங்க. அப்பாவுக்கு இப்போ கல்யாணம் ஏத்திக்கிட்டாரு. கல்யாணம் ஆகணும், ஆனது அப்புறம் பார்க்கணும் இல்லைங்க, ஏத்துக்கிறாரா இல்லையா நான் சஸ்பென்ஸ சொல்றேன், நீங்க முடிவை சொல்லிடுறீங்க. இவங்க வந்து போறாங்க ஆழ்வார்பேட்டைக்கு. ஆழ்வார்பேட்டைக்கு போனா ஒரு பக்கம் அப்பாவை பார்க்க போறோம்னு சந்தோஷம், இன்னொரு பக்கம் ஐயோ என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோன்னு ஒரு பயம். நாள் நம்மளை வந்து கண்ணா வளர்த்து இப்படி எல்லாம் இருந்த அப்பா இப்போ அவருக்கும் கடுக்காவை கொடுத்துட்டு நம்ம கல்யாணத்தை பண்ணிட்டு இப்போ மாப்பிள்ளையோட போய் முன்னாடி நிக்க போறோம். எந்த அப்பன்னு சார் ஏத்துக்குவாங்க, கோபம் ஆயிடும்ல. அப்போ அங்க போற பெற்ற பொண்ணுடைய கல்யாணத்தை கண்ணால பாக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. இல்ல அது எப்படிப்பட்ட அப்பா இருக்கணும்னா, அப்பா என்ன இருக்கணும்னா, இந்த கலீல் கிப்ரான் சொன்னார், உன்னுடைய குழந்தைகள் உன்னுடைய குழந்தைகள் அல்ல, அவை வருங்காலத்தினுடைய பிள்ளைகள் சொன்னார். நமக்கு பிள்ளை எடுத்து நம்ம வளர்த்துருக்கலாம், ஆனா நீ வளர்த்தேன்டா, நீ எனக்கு எவ்வளவு கொடு, எனக்கு வெட்டி போட்டு கொடு அப்படிலாம் கேட்கக்கூடாது. வளர்த்தது அன்புக்காக. ஆக அவங்க வேற ஒரு பக்கம் போனாங்கன்னா நல்லபடியா போகணும்னு நினைக்கணுமே தவிர கெட்ட வழியில போகக்கூடாதுன்னு நினைக்கணுமே தவிர நமக்கு இஷ்டப்படி நடக்கலன்னு வருத்தப்படும். சரி சார், அவங்க போயிட்டாங்க. போயிட்டு அவங்க அப்பா பார்த்தோன்னே வந்தோடனே காலில் விழ போறாங்க. அப்படியே அழறார். என்னம்மா என்ன வந்து நான் கன்னியாதானம் உன்னை வந்து பண்ணி கொடுக்குற அந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்காம பண்ணிட்டியேம்மா, நீ உன்னை நான் கன்னியாதானம் கொடுத்துருப்பேன்னு அதை கொடுக்க முடியலையே. அந்த அந்த பாக்கியம் எனக்கு ஒரு பொண்ணு. ஆமா சார், அப்படியே அந்த காலத்தை அழறார். அழுக. அப்போ எதுக்கு சொல்றேன், ஒரு சாத்வீகம் மனிதர்களுக்குள்ள இருக்கணும். நாம ஒண்ணு இப்படி நடக்கணும்னு நினைக்கிறோம், சிலது இப்படி நடக்காது. நல்லா வாழணும்ட்டு ஆசைப்படுறதானே சார் அந்த பொண்ணு. அப்போ அவளும் என்ன அழுதா அப்படிங்கறதெல்லாம், என்ன நடிப்பு, பானுமதி நடிப்பு எல்லாம் வேற விஷயம். அந்த இடத்துல அவங்க அப்பாவை பார்த்து எப்படி அழுது ரெண்டு பேரும் எப்படி இருந்திருப்பார்கள், ரெண்டு உள்ளங்கள். அப்படி வந்து அவங்க அப்பா தான் எல்லாம் அவங்களுக்கு. அப்படி இருக்கும்பொழுது அவங்க அப்பாவோட வந்துட்டு கணவனோட வந்து விடுகிறார். கணவன் வந்து என்ன சொல்றான், நான் வந்து இனிமே சினிமா கிடையாது,
யாருக்கு பானுமதி கண்டிஷன் போடுறாரு? அப்பா கண்டிஷன் போட்டார், நான் சொன்னவன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. கணவர் கண்டிஷன் போட்டாரு, நீ இனிமே சினிமாவுக்கு க்ளோஸ் வேண்டாம். சார், பானுமதி பற்றி ஜென் டிவி கூட பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி சார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.